முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் அடுத்தபடியா 2வது இடத்துல இருப்பவர் துரைமுருகன். திமுகவின் பொதுச் செயலாளரும் கூட, சீனியர் அமைச்சர்கள்ல முதன்மையானவர். அப்படிப்பட்டவருடைய துறை மாற்றப்பட என்ன காரணம்? கனிம வளத்துறை குறித்து எழுந்த விமர்சனங்களால துரைமுருகன் தூக்கி அடிக்கப்பட்டாரா? ஜெயலலிதா பாணியில் ஸ்டாலினா? இந்த வீடியோல பார்க்கலாம். Hi everyone, this is Arvi Charanya. 2021 ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்றதும் துரைமுருகனுக்கு நீர்வளத்துறை மற்றும் கனிம வளத்துறையை ஒதுக்கீடு பண்றாங்க. அந்த துறைக்கு அவர் அமைச்சரா பொறுப்பேற்றதும் சில மாதங்களிலேயே அவர் பல விமர்சனங்களை சந்திக்கிறாரு. குறிப்பா கடந்த 2-3 வருடமா பல விமர்சனங்களை துரைமுருகன் தொடர்ந்து சந்திக்கிறாரு. கனிம வளங்கள் அளவுக்கு அதிகமா கொள்ளையடிக்கப்படுது. குறிப்பா கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு ஆயிரக்கணக்கான லாரிகள்ல கடத்திட்டு போறாங்க. அதிக அளவிலான குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. கனிம வள கொள்ளையை தடுக்க எந்த விதமான நடவடிக்கையும் பெரிய அளவில் எடுக்கிறதே கிடையாது. அப்படி தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில புதுக்கோட்டை மாவட்டத்துல கனிம வள கொள்ளை குறித்து புகார் அளித்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலியோட மரணம் எதிர்கட்சிகள் மத்தியில ஊடகங்கள்ல பேசு பொருளானது. அண்ணாமலையிலிருந்து பிரேமலதா விஜயகாந்த் வரைக்கும் இதை கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. துரைமுருகனை மாத்தியே ஆகணும் அப்படிங்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தது. எனவே கனிம வளத்துறை சார்ந்து கிளம்பக்கூடிய விமர்சனங்கள், கேள்விகளுக்கு துரைமுருகன் பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணல. இந்த நிலையில சட்டமன்றத்துல ஆர்.பி. உதயகுமார் இது தொடர்பா கேள்வி எழுப்புறாரு. கோவை, கன்னியாகுமரி, தென்காசி இந்த பகுதியில இருந்து ஆயிரக்கணக்கான லாரிகள்ல டன் கணக்குல கனிம வளங்கள் பக்கத்து மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுது. இதை தடுக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாரு. இதுக்கு பதில் சொல்லக்கூடிய துரைமுருகன், எங்க ஆட்சியில மட்டும் இல்ல, உங்க ஆட்சியிலையும் இப்படிதான் நடந்தது. புகார்கள் வந்தா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்ன பதில் அப்படிங்கிறது ஆளும் தரப்புக்கே கொஞ்சம் அதிருப்தியை கொடுத்ததா சொல்லப்பட்டது. ஏன்னா அவருடைய துறை சார்ந்து ஏற்கனவே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தது. பல பேர் போராடி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கலைஞர் காலத்திலிருந்து இருக்கக்கூடியவர், சீனியர் அமைச்சர்கள்ல முதன்மையா இருக்கக்கூடியவர் பொறுப்பா பதில் சொல்லாம அலட்சியம் காட்டலாமா அப்படிங்கிற விமர்சனங்களும் துரைமுருகன் மேல இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது குவாரிகள்ல அமலாக்கத்துறையும் ரைடு நடத்தினாங்க. எனவே கனிம வளத்துறை சார்ந்து நடக்கக்கூடிய சில முறைகேடுகளை துரைமுருகனால கையாள முடியல, அதிகாரிகளை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எனவே அவரை மாத்தியே ஆகணும் அப்படிங்கிற குரல்கள் தீவிரமா எழுந்த நிலையில தான் தேர்தலுக்கு 1 வருடம் இருக்கக்கூடிய நிலையில துரைமுருகன் வசம் இருக்கக்கூடிய கனிமம் இப்ப ரகுபதிக்கும், ரகுபதி வசம் இருக்கக்கூடிய சட்டத்துறை இப்ப துரைமுருகனுக்கும் மாறி இருக்கு. துரைமுருகன் ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்துல சட்டத்துறை அமைச்சரா இருந்திருக்காரு. ரகுபதியை பொறுத்த வரைக்கும் 1991ஆம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில தொழிலாளர் நலத்துறை அமைச்சரா இருந்திருக்காரு. திமுக இணைந்த பிறகு புதுக்கோட்டை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரகுபதி 2004 இருந்து 2007 வரைக்கும் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணை அமைச்சரா இருந்தார். 2011 விராலிமலை சட்டமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவர் தோத்து போயிட்டார். 2016 திருமயம் தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்சார். மறுபடியும் 2021 திருமயம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரகுபதிக்கு ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம் கிடைச்சது. அப்போ அவர் சட்டத்துறை அமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்டார். இந்த நிலையில தான் இப்போ இந்த சட்டத்துறை துரைமுருகனுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஆனா இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது தேவையான ஒண்ணா பார்க்கப்படுது. சமீப காலமாவே துரைமுருகனை மாத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சமீபத்தில் நடந்த அமைச்சரவை மாற்றத்தில் கூட இந்த அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அப்படியான அறிவிப்புகள் எதுவுமே வரல. இந்த நிலையில ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டு முடிந்த நிலையில் துரைமுருகனோட இலாக்கா மாற்றப்பட்டிருப்பது தாமதம் அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் கூட சீனியர் அமைச்சர் ஒருவரே தூக்கி அடிக்கப்பட்டிருப்பது மற்ற சீனியர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா பார்க்கப்படுது. ஏன்னா சமீபத்துல பொன்முடி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டாரு. இப்போ சீனியர் அமைச்சர்கள முதன்மையா இருக்கக்கூடிய துரைமுருகனோட இலாக்காவும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. தேர்தலுக்கு 1 வருடம் இருக்கக்கூடிய நிலையில சர்ச்சையில் சிக்கக்கூடிய அமைச்சர்களை மாற்றுவது, அவர்களுடைய துறைகளை மாற்றுவது, அமைச்சரவையிலிருந்து அவங்களை தூக்குவது என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த இடைப்பட்ட காலத்திலையும் சர்ச்சையில் சிக்கக்கூடிய அமைச்சர்களை உடனுக்குடன் மாற்றுவது என்பது கட்சிக்கு வரக்கூடிய அவப்பெயரை தடுக்க முடியும். இது சிறப்பான ஒரு விஷயம். இதை தொடர்ந்து பண்ணணும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க உடன்பிறப்புகள். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.